வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் தடைகளை நீக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. ரணிலுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கருத்து. தமிழரசு கட்சி பதவிசார் பிரச்சினைகளால் வழக்குகளை சந்தித்து பிளவுபட்டு நிற்பது கவலை அளிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவிப்பு. உயிர் நீத்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் விடயத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் உணர்வு பூர்வமாக செயற்பட வேண்டும் என கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்க முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடலிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கு மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறைமை அல்லது புதிதாக எல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட முறையில் நடத்தப்படலாம் என்று ஆணைக்குழு பிரதமரிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அது நாடாளுமன்றத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பிரதமரிடம் சுட்டிக்காட்டியதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தொடர்பாக அங்கு கலந்துரையாடப்பட்டதோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை துரிதமாக நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தாம் கருதுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீரிகம தொகுதி உறுப்பினர்களுக்கு கட்சியினை பலப்படுத்துவது தொடர்பாக இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு நிலையான அரசாங்கம் அமைய வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் நிலையான அரசாங்கம் உருவாகாது எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை நடத்துவதன் மூலம் நாட்டில் மீண்டும் ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்று தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை தாம் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய போவதில்லை எனவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருந்தார். முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களது நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட அவர் ஐக்கிய ராணுவ வீரர்கள் சக்தியின் பிரதானியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்தார். அதன்படி நாடு நல்லதொரு நிலையை அடைந்ததன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்தார். முதலில் நாடாளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா இடம்பெறும் என்ற குழப்பம் அரசியல் கட்சிகள் உட்பட பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தை கலைப்பதன் ஊடாக பொது தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சி பதவிசார் பிரச்சினைகளால் வழக்குகளை சந்தித்து பிளவுபட்டு நிற்பது கவலை அளிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதோடு பல்வேறு தரப்புகளையும் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். குறித்த விஜயத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சித்தார்த்தன் ஆகியோருடனும் அமெரிக்க தூதுவர் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். குறித்த கலந்துரையாடலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களையும் அபிப்பிராயங்களையும் அமெரிக்க தூதுவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தடை விதித்தல், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியோரை கைது செய்தல் போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருவதை அமெரிக்க தூதுவருக்கு சுட்டிக்காட்டினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அமெரிக்க தூதர் இந்த சமயத்தில் தமிழ் மக்கள் மாத்திரமல்லாமல் தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கட்சிகள் பிளவுற்று வருகின்றன. குறிப்பாக தமிழ் மக்களின் மிகப்பெரிய கட்சியான தமிழரசு கட்சி உட்கட்சி பதவி மோதல்களால் இப்போது வழக்குகளை எதிர்கொண்டுள்ளது. இதனால் அந்த கட்சி மக்களுக்காக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்படி பிளவுற்றிருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார்.
அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகள் நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்துவித உள்ளக பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதை தொடர்ந்தும் நிரூபிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நினைவுகூரும் உரிமை தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பு என்பது ஆழ்புல மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் நினைவேந்தலோடு தொடர்புடைய நிகழ்வுகள் அரச படைத்தரப்புகளால் கண்காணிப்புகள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதோடு அவற்றினை தடுக்கும் செயற்பாடுகள் தீவிர தன்மையோடு ஈடுபடுகின்றமையினை அண்மைய காலங்களில் நோக்கக்கூடியதாக உள்ளது. ஈழப்போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல்கள் ஏதும் வழங்கப்படாத ஒரு நிலையில் போரின் வடுக்களிலிருந்தும் அதன் கொடூர முகங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்கான மாற்றாக நினைவேந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றது. படைத்தரப்புகளினால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது சாத்தியமற்று போய் இலங்கை அரசின் நீதி கட்டமைப்பின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் அண்மைய காலங்களில் நினைவேந்தலோடு தொடர்புடைய நிகழ்வுகளை தடுத்தல் மற்றும் முன்னெடுப்பவர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் தொடர்ந்தும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை உள நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குகின்றன. அரசாங்கத்தின் இதுபோன்ற செயல்கள் யாவும் அனைத்துலக சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட சமுதாயங்கள் பிரகடனங்கள் மீறுவதோடு இலங்கை நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்துவித உள்ளக பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதை தொடர்ந்தும் நிரூபிக்கின்றன என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார். திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக 4 கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது மைத்திரிபால மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்கு அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்து கொண்டு அது இனமத ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது. எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் உறவுகளை அவர்களின் உறவுகள் நினைவேந்து அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்கக்கூடாது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக் கொள்கிறோம். நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தேன். உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எமக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை கொழும்பிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி நாளை காலை வெள்ளவத்தை ரயில் நிலையத்திற்கு அருகில் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த மக்கள் பேரவை என்னும் அமைப்பால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் நிறைவடைந்து நாளைய தினம் 15 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் 2009 முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நாளைய தினம் நினைவு கூற உள்ளதாக காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறும் நினைவேந்தல்களுக்கு ஆதரவாகவும் நீதியை பொறுப்பு கூறலையும் வலியுறுத்தும் வகையிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கடற்கரைக்கு வெள்ளை மலர்களோடு வருமாறு அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். யுத்த காலத்தில் இருந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் விடயத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் உணர்வு பூர்வமாக செயற்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன இலங்கை பிரஜைகளை நினைவு கூர்ந்து மூதூரில் கஞ்சி வழங்குவதற்கு செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் எதிர்வினை ஆற்றியிருப்பது தொடர்பாக மிகுந்த வருத்தமடைவதாகவும் தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். ஆனால் தமக்கு நெருக்கமானவர்களின் மரணம் மற்றும் காணாமல் போனவர்கள் பற்றி பாதிக்கப்பட்ட தரப்புகளில் இருக்கும் மனவேதனையை ஒரு சமூகம் என்ற வகையில் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த நாட்டை இருண்ட யுகத்திற்குள் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தினரதும் பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இதுபோன்ற சூழ்நிலைகளின் போது நாட்டின் பொது நலனை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் எனவும் இல்லையில் எமது நாட்டை மீண்டும் இருளில் தள்ளுவதற்கு அதுவே காரணமாக அமையக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிய சம்பவங்களினால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன அனைவரையும் எண்ணியும் மிகுந்த வனவேதனை அடைவதாகவும் அவர் கூறினார்.
அத்தோடு மீண்டும் இதுபோன்ற சூழல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அவர்கள் அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அனைத்து தரப்புகளிடத்திலும் கோரிக்கை விடுப்பதாகவும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய கூறியுள்ளார்.